டைரக்டர் சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிச்சு 2021 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் புஷ்பா. படம் எவ்வளவு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில வெளியான சாங்ஸுமே ரொம்ப பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. குறிப்பா சமந்தா டான்ஸ் ஆடின ஊ சொல்றியா மாமா சாங் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்தோட பார்ட் 2 வர டிசம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் வெளியாக இருக்கு. பலருமே அல்லு அர்ஜுன் மற்றும் ஃபஹத் ஃபாசிலோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்படி எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த படத்தை சுத்தி சர்ச்சையும் போயிட்டு இருக்கு. மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத்க்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா தான் சென்னையில நடந்த வைல்ட் ஃபயர் ஈவென்ட்ல தேவி ஸ்ரீ பிரசாதோட பேச்சு இருந்துச்சு. సార్ రవి సార్ మళ్ళీ నేనేదో స్టేజ్ ఎక్కి ఎక్కువసేపు మాట్లాడినా నన్నొద్దు. మీరేమో నేను మా టైంకి పాట ఇవ్వలేదు, టైంకి బ్యాక్గ్రౌండ్ స్కోర్ ఇవ్వలేదు, టైంకి ప్రోగ్రామ్ రాలేదు. టైం యాక్చువల్గా నా 20 minutes 25 minutes ఆச்சு నా వందు. నేను లేదరా బాబు, నేను లోపలికి వెళ్తే వదలట్లా. ఓకేనా, లాస్ట్గా ఐ కుడ్ హియర్ ద సాంగ్ కిస్ కిస్, సో ఐ కేమ్ రన్నింగ్. మీరు వచ్చిన ఏమన్నారు, రాంగ్ టైమింగ్ సార్, లేట్. నేనేం చేయను సార్. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸை நான் கொடுக்க ரொம்ப லேட் பண்ணிட்டதா என் மேலே குற்றம் சாட்டுறாங்க. நான் லேட்லாம் பண்ணல, ஆன் டைமில் தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டேஜ்லேயே நேரடியாக ப்ரொடியூசரை தாக்கி பேசியிருந்தாரு. இப்படி பிரச்சனைகள் போகிறனால படத்தோட ப்ரொடியூசர்ஸ் புஷ்பா 2 படத்துக்கு பிஜிஎம் பண்ண வைக்க கிட்டத்தட்ட 3 மியூசிக் டைரக்டர்ஸை அணுகுனதா சொல்லப்பட்டுச்சு. அந்த வகையில் தமன், சாம் சிஎஸ், அஜ்னிஷ் லோக்நாத்னு இவங்க 3 பேர்கிட்ட புஷ்பா படத்தோட டீம் பேசினதாகவும் தகவல் வெளியாச்சு. மேலும் தமன் பிஜிஎம் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவரோட பிஜிஎம்ஐ எங்கேயுமே யூஸ் பண்ணலன்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால குழம்பி போயிருந்த ஃபேன்ஸுக்கு இப்ப அதிகாரப்பூர்வமா புஷ்பா 2 படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் தான் பண்ணியிருக்காருன்னு உறுதியாகி இருக்கு. இதை பத்தி சாம் சிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, புஷ்பா 2ல என்னோட பயணம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. புஷ்பா 2ல பிஜிஎம் ஒர்க் பண்ண என்னை தேர்வு செஞ்சு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர்ஸ் ரவிசங்கர் மற்றும் நவீன் இல்லாம இது சாத்தியமாகி இருக்காது. அல்லு அர்ஜுன் சாருக்கு ரொம்ப நன்றி. அல்லு அர்ஜுன் சாருக்கு பிஜிஎம் பண்றது கூடுதல் சக்தியை கொடுத்துச்சு, தீயா இருந்தாரு அப்படின்னு சாம் சிஎஸ் அல்லு அர்ஜுனை பத்தியும் சொல்லியிருக்காரு. மேலும் டைரக்டர் சுகுமார் சார், உங்க கூட இப்படி ஒரு பெரிய படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா ஃபைட் சீன் மற்றும் கிளைமேக்ஸ் வேற ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த ப்ராசஸ் முழுக்க ஆதரவு கொடுத்த எடிட்டர் நவீனுக்கு என்னோட நன்றிகள், என்னோட டீமுக்கும் நன்றி அப்படின்னு சாம் சிஎஸ் புஷ்பா படத்துக்கு பிஜிஎம் ஒர்க் பண்ணதை பத்தி சொல்லியிருக்காரு. இது மூலமா தேவி ஸ்ரீ பிரசாத் புஷ்பா 2ல பிஜிஎம் பண்ணல அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. அந்த வகையில படத்துல சாங்ஸ் மட்டும் தான் டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. பலருமே சாம் சிஎஸ்க்கு வாழ்த்துக்களை சொன்னாலும் இந்த முடிவு புஷ்பா மூவி ஃபேன்ஸ் மத்தியில பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. புஷ்பா பார்ட் 1க்கு பக்கபலமா இருந்தது தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசைனே சொல்லலாம். அண்ட் பார்ட் 2லயும் சாங்ஸ் பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. படத்துல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட பிஜிஎம் இல்லாதது ரசிகர்கள் மத்தியில ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் விக்ரம் வேதா, கைதி மாதிரி படங்கள்ல சாம் சிஎஸோட பிஜிஎம் பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால புஷ்பா 2 படத்தோட பிஜிஎம் மேலையும் ஒரு எதிர்பார்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு. இதுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் ஏதாவது ரியாக்ட் பண்றாரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம புஷ்பா 2க்கு அடுத்ததா புஷ்பா 3யும் வர இருக்கு அப்படிங்கறதும் உறுதியாகிட்டதா சொல்லப்படுது. அண்ட் புஷ்பா 3ல விஜய் தேவர்கொண்டாவும் நடிக்கிறாருன்னு 2022ல விஜய் தேவர்கொண்டா போட்ட ஒரு ட்வீட் இப்போ வைரல் ஆயிட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.